ரொம்ப அசிங்கப்படுத்தினவங்கள, அவமானப்படுத்தினவங்கள எப்படி பழி வாங்குறது? உங்களை கோவப்படுத்தி உங்க வாயிலேருந்து வார்த்தைகளை கொட்ட வச்சு எல்லார் முன்னாடியும் உங்களை தப்பான ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை கேவலப்படுத்த நினைக்கிற சில நல்லவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்க மௌனத்தை தண்டனையா கொடுங்க. பழி வாங்க நினைக்காதீங்க. உங்களுடைய மௌனம் மட்டுமே போதும். வாழ்நாள் முழுக்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் குத்திக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. சார், நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்? முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க. அப்படி பேசுறாங்கன்னா அவங்கள விட நீங்க 2 அடி முன்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க எப்பவுமே உங்களுக்கு பின்னாடி தான். முன்னேறி போயிட்டே இருங்க. சார், பெத்தவங்கள பெருமைப்படுத்தணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? வெளி உலகத்துல நீங்க நடந்துக்கிற விதம் தான் உங்க வீட்டு வளர்ப்ப காட்டுற கண்ணாடி. ஆடையிலும் பேச்சிலையும் கண்ணியம் இருந்தா உங்க தாயோடைய வளர்ப்ப இந்த ஊரே பாராட்டும். அடுத்தவங்க ரசனைக்காக நீங்க மாறாம உங்க குடும்ப கௌரவத்தை நீங்க காப்பாத்துங்க. அதுதான் உங்களுக்கு உண்மையான அழகு. மேக் பேரண்ட்ஸ் ப்ரவுட்.